வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். தீவிரவாதி ஒருத்தன் மினிஸ்டரோட ரூமுக்கு வரான். ஒண்ணு மீட்டுட்டு போறதுக்கு தான் போலீஸ்காரங்க உள்ள வந்திருக்காங்க. எங்க சகோக்கள் நிறைய பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். எங்க கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருந்தோம். இனிமே நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு மினிஸ்டர் சுட போறான். அந்த டைம்ல கரெக்டா வந்த போலீஸ்காரங்க அந்த தீவிரவாதியை சுட்டு மினிஸ்டரை காப்பாத்திடுறாங்க. அடுத்ததா தீவிரவாதியோட ஹெட் சொல்றான், இங்க சுத்தி இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரையும் கண்ணை கீழே போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இல்லைன்னா ஹேமா லட்சுமி 2 பேரையும் நான் சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அந்த ஹெட் சொல்றான், நான் 10 வரைக்கும் கவுண்ட் பண்றேன், அதுக்குள்ள அவங்க கண்ணை கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்றான். ஹேமா லட்சுமி 2 பேருமே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கூட இந்த இன்னொரு தீவிரவாதிக்கு அவங்க அம்மா பேசினது ஞாபகத்துக்கு வருது. உன்னோட கூட பிறந்த பிறப்பா இருந்தா நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டது ஞாபகத்துக்கு வருது. தீவிரவாதியோட ஹெட் இப்போ 10ன்னு கவுண்ட் பண்ணிட்டு ஹேமா லட்சுமி 2 பேருமே சுடுறதுக்கு போயிடுறான். அந்த டைம்ல கரெக்டா அந்த இன்னொரு தீவிரவாதியோட ஹெட்டை சுட்டுறான். ஏன் சகோ இப்படி பண்ணன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் அந்த தீவிரவாதியை சுடுறதுக்கு போறான். அதுக்குள்ள அங்க வந்த ஆர்மி மேன்ஸ் அந்த தீவிரவாதியை சுட்டு கொன்றாங்க. தீவிரவாதியோட ஹெட் இப்ப சிரிக்கிறான். ஐஜி சார் கேக்குறாரு, சாக போற நேரத்துல பயத்தை மறைக்கிறதுக்காக சிரிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. யாரு சாக போறா? சாக போறது நானா நீங்க எல்லாருமா? நீங்க எல்லாரும் பாம்பு அடிச்சு சாக போறீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ஹெட் சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே ஒரு பிளான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எப்போது நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். டாக்டர் பாரதியோட உடம்புல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். இந்த சுத்து வட்டாரமே பீஸ் ஆக போகுது அப்படின்னு மிரட்டுறான். டாக்டர் பாரதி எங்க இருக்கிறாருன்னு சொல்லவா ரத்னம் சார் அப்படின்னு கேட்டுட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சிரிக்கிறான். கோபம் வந்து ஐஜி சார் இப்ப அவனை ஷூட் பண்ணிடுறாரு. ஐஜி சார் சசி மேடம்கிட்ட சொல்றாங்க, இமீடியட்டா பாம்ப் ஸ்குவாட வர சொல்லுங்க, டாக்டர் பாரதி எங்க இருக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே இப்ப வெளியில வந்துடுறாங்க. சௌந்தர்யா வேணு 2 பேருமே ஹேமா லட்சுமிகிட்ட கேக்குறாங்க, நீங்க 2 பேர் மட்டும் வெளியில வந்திருக்கிறீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமா சொல்றாங்க, சித்தியும் சமையலம்மாவும் டேடியும் சித்தப்பாவையும் தேடி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் பாரதி கண்ணம்மாட்ட சொல்றாரு, நீ இங்க இருந்து போயிரு, என்னோட உடம்புல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்க போது, இங்க இருந்து போயிரு கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. அஞ்சலி அகிலனை காப்பாத்திடுறாங்க. துப்பாக்கி சுடுற சத்தம்லாம் கேட்டுச்சு, போலீஸ்லாம் உள்ள வந்துட்டாங்களா அப்படின்னு அகிலன் கேக்குறாரு. ஆமா, குழந்தைகள் கூட்டிட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. நீ வா அகில், நம்ம போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட சொல்றாரு, நீ இல்லைன்னா குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, உன்னால என்ன காப்பாத்த முடியாது கண்ணம்மா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாரு. இங்க இல்லாம நான் இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மா அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பேக பாக்குறாங்க. அதுல எல்லாரோட செல்போனுமே இருக்கு. கண்ணம்மாவோட செல்போன் எடுத்து இப்போ சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாங்க. கண்ணம்மா வீடியோ கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாங்க சௌந்தர்யா. அத்த பக்கத்துல போலீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கையில இந்த போனை கொடுங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. பாரதி நீ கண்டுபிடிச்சிட்டியாமா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. பாருங்க அவங்க மகனை அப்படின்னு வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. பாரதி உடம்புல பாம்பு கட்டி இருக்கிறத பாக்குறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா போலீஸ்காரங்கிட்ட இந்த பாம்பை எப்படி சார் டிஃப்யூஸ் பண்றது சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க மேடம் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. அந்த டைமருக்கு மேல இருக்கிற எல்லோ வயரை கட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சிஸ்டர் எடுத்து இப்போ அந்த வயரை கட் பண்ண போறாங்க. பாரதி தயவு செஞ்சு பண்ணாத கண்ணம்மா, நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. மேடம் டைம் போயிட்டே இருக்கு, சீக்கிரமா வயரை கட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு போலீஸ்காரர் சொல்றாரு, ஒருவேளை நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வயரை மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம மாத்தி கட் பண்ணிட்டோம்னா பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மாட்ட அந்த பாம்பு ஸ்குவாட் சொல்றாங்க, தயவு செஞ்சு கட் பண்ணாதீங்க மேடம், நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னாச்சு சார் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த எல்லோ வயர் தப்பா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஆபீசர் நான் சொல்றதை கேளுங்க, இவளை தயவு செஞ்சு வெளியில கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு பாரதி சொல்லிட்டே இருக்கிறாரு. எந்த வயரை சார் கட் பண்றது, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் போயிட்டே இருக்குது அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ரெட் வயரை கட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு பாம்பு ஸ்குவாட் சொல்றாரு. கண்ணம்மா ரெட் வயரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த வயரை நீ கட் பண்ண வேணாம், வெளியில போ அப்படின்னு பாரதி சொல்றாரு. ரெட் வயரை சீக்கிரமா கட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாங்க. ஐஜி சார் சொல்றாரு, இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு, எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணு சௌந்தர்யா எல்லாரையும் வெளியில போக சொல்றாங்க. அண்ணம்மா இப்போ அந்த ரெட் வயரை கட் பண்ணிடுறாங்க. பாம்போட டைமரும் ஸ்டாப் ஆயிருது. இப்போ பாரதியை ரொம்ப சந்தோஷமா கண்ணம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. போலீஸ்காரங்க வந்து பாரதியை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அஞ்சலி அகிலன்னு கூட்டிட்டு இப்ப வெளியில வராங்க. பாரதியும் இப்ப வெளியில வராரு. அவரால் நடக்க கூட முடியல, தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அடுத்ததான் இப்ப டிவில நியூஸ் சொல்றாங்க, 3 நாளா விக்ரம் பாபு ஹாஸ்பிட்டல்ல தீவிரவாதிகள் ஹைஜாக் பண்ணியிருந்தாங்க. அந்த நிலையில இப்போ எல்லா தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
மினிஸ்டரோட குடும்பமும் டாக்டர் பாரதியோட குடும்பமும் பத்திரமா மீட்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தீவிரவாதி செல்வம் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப எமோஷனலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.